பொண்ணு சடனா தன்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் கலட்டி அவங்க அம்மாவுக்கு போட்டு விட்டுட்டு என்னுடைய அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாக்குறா. உடனே இந்த மாப்பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ண வந்தது ஒன்னே தான், உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ண வரலன்னு சொல்றாரு. அவங்க அம்மா உடனே ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் இவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இவனை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்றா, உங்களால இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலனா இந்த கிழட்டு பையில எதுக்கு நீங்க ஏன் தலையில கட்டுறீங்கன்னு கேட்கிறா. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 3 நாள்ல என்னை லவ் பண்ற ஒரு பையனை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், அவனுக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, அது வரைக்கும் தயவு செஞ்சு கல்யாண பேச்சை இது எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சு வந்து பார்த்தா வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வெளியில நின்றுட்டு இருக்காரு. சடனா அவங்களுடைய டவலும் வந்து விழுந்துரு. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இவங்களை ஃபுல்லா பாத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு ரொம்பவே கத்திடுறா. இதனால பயந்து போன அவரும் மேலே எஞ்சி ஓடி போயிடுறாரு. இந்த பொண்ணு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு திடீர்னு மேலே எஞ்சி வராங்க. வந்து பார்த்தா இவர் மேல டெரஸ்ல வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நார்மலாவே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவரும் ரொம்பவே பயந்து தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் பேசுற எல்லாமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சு போச்சு. தென் அவருக்குமே இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்கறான். நான் அந்த மாதிரி உங்களை பார்த்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வந்ததை நான் கவனிக்கலன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் எதுவும் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லி நார்மலா பேசுறாங்க. அப்படியே 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான்.